ஒரு வீட்டில் கணவன் மனைவி, ஒருவர் 8ஆம் எண், ஒருவர் 3ஆம் எண். வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருவரும் திருமணம் செய்யும்போது ஓகே, உங்களுக்குள் பிரச்சனை வருமானாக்க கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடு கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வராது. அதேமாதிரி 8-3 இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மனைவி நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, கணவனுக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரைக்கும் சொந்த வீடு உங்களுக்கு அமையாது. இது மேட்சிங் உள்ளதை பண்ணீங்கன்னு வைங்களேன். இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கிடுவீங்க, கார் வாங்கிடுவீங்க. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன் இன்றைக்கு வழக்கம் போல் பொது தகவலை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆமாம், எண்கள் தான். ஒரு வீட்டில் கணவன் மனைவி, ஒருவர் 8ஆம் எண், ஒருவர் 3ஆம் எண், இருவரும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்படி இருக்கும்? ராசி நட்சத்திரம்லாம் பார்த்துட்டோங்க, மேரேஜ் பண்ணிட்டோங்க, அதில் பொறுத்து இருக்கங்க, செஞ்சிட்டோங்க, அது அப்படியே இருக்கட்டும். எண்கள் மூலியமாகவே நம்ம பேசுவோம். கணவன் மனைவி, ஒருவருக்கு 8, ஒருவருக்கு 3 பிறந்த தேதி. 8ன்னா 8ன்னு வச்சுக்கோங்க, 17 வச்சுக்கோங்க, 26, 3ன்னா 3, 12, 21, 30, அந்த காம்பினேஷனில். இப்படி இருவரும் சேர்ந்து திருமணம் செய்திருக்கிறீர்கள். இருவரும் திருமணம் செய்யும்போது ஓகே, உங்களுக்குள் பிரச்சனை வருமானாக்க கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடு கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வராது. சும்மா ஆர்கியூ பண்ணிப்பீங்க, அப்புறம் நீங்களும் உங்களுக்குள்ளே சமாதானம் ஆயிடுவீங்க, போயிடுவீங்க, திருப்பி இப்படியே தான் போகும். இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்குங்கிறது தான் நீங்கள் கவனிக்கணும். 2 பேருமே நல்லா ஹைலி குவாலிஃபைடாக இருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க. அதாவது எண்களில் மாற்ற, ஏன்னா 8, 3 ஆப்போசிட் நம்பர் உங்களுக்குள்ளே. அப்படி ஆப்போசிட் நம்பர் உள்ளவங்க திருமணம் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளே என்னென்ன ட்ராபேக்ஸ் வருங்கிறத எண்கள் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுறேன். ஃபஸ்ட்டு என்னங்கிறத சொல்லிட்டேன். அடுத்து 2 பேருமே நல்ல குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களாக தான் இருப்பீங்க. இந்த குவாலிஃபிகேஷன், ஒருத்தர் வேலைக்கு போனால் ஒருத்தர் போக மாட்டீங்கன்னு இல்லை, போகக்கூடிய சூழ்நிலை வரவே வராது. எப்போது? கடைசி வரைக்கும் வராது. திருமணத்துக்கு முன்னாடி 2 பேருமே நல்ல ஹைலி பொசிஷனில் இருப்பீங்க. திருமணத்துக்கு என்றைக்கு எப்போ மேரேஜ்னு ஒன்று நீங்கள் முடிச்சிட்டிங்களோ, இது மாதிரி நம்பர் மாதிரி பண்ணிட்டீங்களோ, கணவன் வேலைக்கு போயிட்டாருனாக்கா மனைவிக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் போக முடியாது. ஆரம்ப கட்டத்தில் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். குழந்தை பிறந்துச்சு, அப்படி இப்படிலாம் சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் வராது. இல்லைங்க, நான் ஒரு 5 வருஷம் போல் இப்போ போகலான்னு நினைக்கிறேன், நீங்கள் போகலான்னு நினைப்பீங்க, அது வராது. அப்படியே வர மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி 8-3 இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மனைவி நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, கணவனுக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவரு நல்ல ஜாபில் தான் இருந்திருப்பார். காரணம் இந்த 8-3 ஆப்போசிட்ன்றதுனால, நீங்கள் திருமணம் பண்ணதுனால இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் எல்லாம் சந்திக்கணும். அது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் சொந்த வீடு உங்களுக்கு அமையாது. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க திடீர்னுட்டு? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, நாங்கள் இஎம்ஐலாம் கட்டுறோம். இஎம்ஐ கட்டினா சொந்த வீடா? உங்கள் கைக்கு வந்துடுச்சா? வரலையே, வர விடாது. அதுதான் இங்கே பெரிய கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படிலாம் தொந்தரவு கொடுக்கும். அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லானது இந்த 8-3 வந்துட்டு கடைசி வரைக்கும். எப்படி இவங்களுக்குள்ளே போராடிட்டு இவங்களுக்குள்ளே சும்மா சண்டை, அப்படி உள்ள சின்ன சின்ன சண்டை தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது. கடைசி வரைக்கும் ஒன்றும் ஆயிடாது 2 பேருக்கும். அதெல்லாம் ஒன்றும் சும்மா சொல்லக்கூடாது, ஒன்றுமே ஆகாது. அப்படியே லைஃப் நல்லா போயிட்டு தான் இருக்கும், ஒன்றும் செய்யாது. இப்படியே சொல்லிட்டு போனாக்கா லைஃப்பை எப்படிங்க லீட் பண்ணுறது? டஃப்பான விஷயந்தான். அதனால தான் எங்கிட்டலாம் பார்க்க போகும்போது ரொம்ப மேட்சிங்கிற பேரில் ரொம்ப நான் பார்ப்பேன். சரிங்க, நீங்கள் வந்தால் பார்க்கலாங்க, நாங்கள் பண்ணிட்டோமுங்க, கல்யாணம் பண்ணி நாங்கள் அந்தமாதிரி லட்சக்கணக்கு ஆள் இருக்கிற நாங்கள் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக ஒரே வரி, பேர் மாற்றம்தான். இப்போ கேட்பீங்க, சார் பேர் மாற்றங்கிறது முழுசாக மாற்றுவீங்க? மாற்றம் சின்ன லைட்டாக, ஆனால் இந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக தான் மாற்றுவேன். அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன், ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏங்க உங்கள் டேட்டை நான் மாற்ற முடியாது. 8-3க்கு இவ்வளோ ப்ராப்ளத்தை சொல்லிட்டேன். இப்போ நான் பேர் மாற்றினா வெறும் ஒரு பிஏ மாற்றினா சரியாயிருமா? ஆகவே ஆகாது. ஏன்னா டேட்டா சேஞ்சபிள் கிடையாது. சேஞ்சபிள் ஒன்று தான், பேர் தான். அதை தான் நான் செய்யணும். சரி, நான் அப்படி பண்ணிட்டேன் ஃபஸ்ட் கிளாஸே தான். அந்த ஏற்கனவே ட்ராபேக்ஸ் நிறைய சொன்னீங்களா, அதெல்லாம் பைபாஸ் ஆகிடும். ஸோ என்றைக்கு பேர் எழுதுறீங்களோ ஒரு 10 நாள் 2 வாரத்தில் இருந்து ஃபஸ்ட் கிளாஸ் 3 மாதத்துலேருந்து ஸ்மூத்தாக இருக்கும். அப்படியே ஒரு புது பொலிவுடன் ஒரு லைஃப் இருக்கும்.
அப்படியே மாற்றி விட்டுரும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லானது. இதேமாரி தான் எல்லா எண்களும். இதுவே மேட்சிங் உள்ளதை பண்ணிங்கன்னு வைங்களேன், இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கிடுவீங்க, கார் வாங்கிடுவீங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க லைஃப்பில். அப்படி திரும்பி பக்கத்தில் ஒரு 5 வருஷத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுவீங்க. அடுத்த கட்டத்தில் பண்ண போயிட்டு திரும்பி பக்கத்துக்குள்ளே ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இப்போ சொஃபிஸ்கேட்டட் லைஃபுக்கு போயிடுவீங்க. மேட்சிங், ஃபஸ்ட் கிளாஸு, டேட்டும் ஃபேட்டும் பேர் எல்லாம் கனெக்டடாக இருந்ததுன்னா இதுதான். இதை தான் நானும் சொல்கிறேன். எல்லாருமே இதை செய்யுங்க தான் நான் சொல்கிறேன். இப்படி உள்ளதையாக செய்யுங்க தான் நானே சொல்கிறேன். இறைவனும் அதை தான் விரும்புகிறாரு. கடவுள் யாரையுமே கஷ்டமாக இருங்க, கஷ்டப்படுங்கள பார்க்கணும் அவர் நினைக்கவே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும் தான் அவரும் நினைக்கிறாரு. ஆனால் கஷ்டப்பட்டு வாழ்கிறது அப்படின்னு நினைக்கிறது மனுஷங்க நாமளும் தான். என்றைக்கு அவங்களுக்கு அந்த நல்ல நேரம் வருதோ அந்த கஷ்டப்பட்டுன்றது அது விலகி ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப்பை பார்க்குறாங்க. இதுதான் ஃபேக்ட். இதேமாரி எல்லா எண்களுக்கும் பொருந்தும். வெறும் டேட்டுன்னே நினச்சிட்டு இருக்காதீங்க, ஃபேட்டும் வேலை செய்யும். அதை முதல்ல சொன்ன பாருங்கள், ஒரு 3 பேரை சொல்லி அது இந்த வயசு வரைக்கும் தான் வேலையும், அந்த வயசு தான் வரைக்கும் தான் வேலை செய்யும் அப்படின்லாம் இருக்குது. ஒரு பேர் இப்போ நான்லாம் கொடுக்குறேன்னா அப் டு லைஃப் வரைக்கும் கொடுப்பேன். ஆமாம், சில பேர் இயற்கையாக இருக்குதுன்னா அவங்களுக்கு 30 வயசு வரைக்கும் தான், 40 வயசு தான் இருக்கும், 50 வயசு தான் இருக்கும், அதுக்கப்புறம் செய்யாது. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வரும்போது நான் மாற்றுவேன். ஏன் நீங்கள் இன்னும் இப்போ மாற்றிருக்கீங்க? அது வரைக்கும் தான் உங்கள் பேருக்கு பவர், அந்த தேதிக்கு. சில பேருக்கு ஓப்பனாகவே கொடுப்பேன். என்கிட்ட வரும்போது 12 வயசு இருக்கும். நான் சொல்லுவேன், நீங்கள் என்கிட்ட வரவே இல்லைன்னா கூட உங்கள் பையன் நல்லா படித்து பாஸ் ஆகிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடுவான், நீங்கள் வரவே இல்லை கூட. ஆனால் அந்த பேர் 30 வயசு வரைக்கும் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் மாற்றியே தான் ஆகணும்னு. அப்புறம் கேளுங்க, என்னை பார்த்து இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ பேர் வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குது. நான் அப்படியே தான் சொல்லுவேன். நீ மாற்றலைன்னா கூட என்கிட்ட வரவில்லைன்னா கூட அவன் படிச்சிருவான், பெரிய லெவலில் வந்துடுவான். ஆனால் அதனுடைய பவர் 30 வயசு, அதுக்கப்புறம் அவன் மாற்றி தான் ஆகணும். அதே இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் இப்போ இப்போ நல்ல நிலைக்கு வரோம் பாருங்கள், அடுத்த நிலைக்கு போயிடுவான். அப்படி லைஃப் வரைக்கும் இருக்கும். இதுதான் உங்கள் லைஃபு உயர்ந்ததை நீங்கள் தொடுறதுக்கும் தொடாததுக்கும் நீங்கள் தான் காரணம். எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது போது நாம் அதை தொட்டுட்டு சரி பண்ணிடணும். பழசெல்லாம் களையப்பட்டுரும், அதெல்லாம் சரிப்படுத்திட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடும். அப்படியே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லானது தான் நம்ம பேர். எல்லோரும் பேர் அப்படி தான். ஸோ இப்போ மொத்தத்தில் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் ரொம்ப முக்கியமானது, அவசியமானது, தேவைப்படுறது. ஆமாம், இதில் இன்னொரு தகவல் கூட நான் சொல்லலாம். இப்படி டேட்டை நம்ம கான்ட்ரவர்சியாக நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அது உங்களோட போகிறது இல்லை. இது அடுத்து அது இப்போ சொல்ல போகிற தகவல் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். நீங்கள் லைஃபுக்குள்ளே அப்போ சண்டை போட்டுக்கிறீங்க, ஆர்குமெண்ட் இருக்கும், ஆனால் ஒன்றும் ஆகாது. நானே சொல்லிட்டேன். இது 8-3க்கு இது உங்களோட போகலை. உங்கள் காலம் முடிஞ்சு அடுத்து உங்கள் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன், உங்கள் பசங்க, அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் பசங்க, இதனுடைய விட்ட கதை தொட்ட கதை அங்கே நிற்கும். ஆமாம், கண்டிப்பாக. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆப்போசிட் நம்பரில் திருமணம் பண்ணிங்கனாக்கா உங்கள் லைஃபோடு விடுறது இல்லாமல், தொடர்றது இல்லாமல், முடிகிறது இல்லாமல் உங்களுடைய அடுத்த வாரிசு, அடுத்த ஜென்ரேஷன் அவங்களையும் பாதிக்க வச்சிடும். அப்படி ஒரு பவர்ஃபுல் தான் எண்கள். ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே, எல்லா பேரண்ட்ஸும் கஷ்டப்படுறோம். ஆனால் இது மாதிரி மாறி திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை தாக்குறது இல்லாமல் உங்கள் அடுத்த தலைமுறையும் தாக்குது. அதனால தான் பொறுத்து வச்சு பாருங்கன்னு நான் சொல்கிறது, வேறு எந்த காரணமும் கிடையாது. மொத்தத்தில் இன்றைக்கி கொடுக்கப்பட்டது நிறைய தகவலை, அனைவருக்கும் பயனுள்ள தகவல் நிறைய கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலை சந்திக்க வைக்க நன்றி. வணக்கம்.